வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நாம் வந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஸ்தலம், பூமி சம்பந்தப்பட்ட அற்புதமான திவ்ய தேசம், திருக்கடல் மல்லை என்று சொல்கிற மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமாள் என்பது இந்த திவ்ய தேசத்துடைய திருநாமம். இந்த பெருமாள் ஸ்தல சயனம், நிலத்திலேயே சயனம் கோலத்தில் இருக்கிறாரு. நிலமங்கை தாயார்ன்றது தாயாருடைய பேரு. இது 108 திவ்ய தேசங்களில் 63வது திவ்ய தேசம். இங்கே ஒரு சிறப்பு இருக்கு. 12 ஆழ்வார்களில் 2வது ஆழ்வாரான பூதத்தாழ்வார் இங்கே அவதரிச்சிருக்கிறார். பூதத்தாழ்வார் துவாபர யுகத்துடைய கடைசியிலையும் கலியுகத்துடைய தொடக்கத்திலையும் அவதரிச்சிருக்கிறாரு. அதுதான் இங்கே சிறப்பான விஷயம். ஒரு ஆழ்வார் அவதரித்த திருஸ்தலத்துக்கு நாம் வந்திருக்கோம். ஆழ்வார் இங்கே தான், இந்த ஸ்தலத்தில் தான் பிறந்தாரு, ஆழ்வார் இந்த ஸ்தலத்தில் தான் அவதரிச்சாருன்றது கேள்விப்படும் போதே எந்த அளவுக்கு மெய்சல் இருக்குது. இந்த மாதிரி அற்புதமான ஸ்தலத்தில் நாம் வந்திருக்கோம். மகாபலிபுரம் எல்லாருக்குமே தெரியும். கடல் பக்கத்தில் அமைந்திருக்கிற பல்லவர்கள் கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கிய கற்றளிகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த பல்லவர்கள் கட்டின அந்த கடலுக்கு அருகே இருக்கும் கோயில் தான் இந்த ஸ்தலசயன பெருமாளுடைய கோயில். அங்கே சிவபெருமானும் இருக்கிறாரு, தலசயனமாக பெருமாளும் இருக்காரு. அதுதான் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில். அது நாளடைவில் என்ன நடந்ததுன்னா, அங்கே இந்த கடல் சீற்றம் அதிகமாகுன்றது கொஞ்சம் காரணமாக வச்சுக்கிட்டு இங்கே அடியார்கள் தரிசிக்கணும் வேண்டி இங்கே இந்த ஸ்தலத்தில் கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் மகாபலிபுரம் வரும்போது இந்த ஸ்தலத்தை நீங்கள் பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்டு வந்தாலே அந்த தலசயன பெருமாள் கோயிலில் தான் நிற்கும். ஸோ ஈஸியாக வந்துடலாம். இந்த கோயிலை பற்றியான சிறப்புகளையும் மகிமைகளையும் பற்றி எங்கள் அப்பா திரு கலைமாமணி ஸ்ரீகவி அவர்கள் சொல்ல இருக்கிறாரு. மாமல்லபுரம் மாமல்லை அருள்மிகு தலசயன பெருமாள் திருக்கோயிலில் இங்கே ஆழ்வார் ஸ்ரீ பூதத்தாழ்வார் அவதார ஸ்தலம். இந்த அற்புதமான அவதார ஸ்தலத்திலிருந்து வைணவ கலைஞர் தொடக்கமாகிறது. இந்த அவதார ஸ்தலம் ஒரு பெரிய தோட்டமாகவும் பழங்கால கற்கள் நிறைந்த மண்டபமாகவும் காட்சியளிக்கும். இப்படி ஒரு அவதார ஸ்தலத்தை, இப்படி ஒரு ஆழ்வாரை நாம் சேவிக்க வேண்டியது நம் வாழ்வில் ஒரு நாளேனும் நம் வாழ்க்கையில் சேவிக்க வேண்டும். கூடவே இங்கே இருக்கிற முரளி அவர்களும் சொல்ல இருக்கிறாரு. வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். அகலகில்லே நிறையும் அலர்மேல் மங்கையுரை மாற்றம் நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வாய் நிகரில் அமர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானி புகழ் ஒன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன். திருமலை தெய்வம் திருவேங்கடமடையான் திருவர் கருணை நாடு எஸ். சுபாஷ் கவியின் கோ டெம்பிள் என்ற யூடியூப் மூலமாக வைணவ களஞ்சியம் என்பதை அடியார் பெருமக்களுடன் அடியேனும் இணைந்து பெரியோர்கள் சொல்லியபடி ஏதோ சில விஷயங்களை நினைவுபடுத்த இருக்கிறோம். அவ்வளவு. இன்றைய நிலையிலே வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்பது போல் வங்கக்கடல் ஓரமாக வெள்ளை வெள்ளத்தில் ஒரு கரத்தை தலைக்கு சாய்த்து கள்ள நித்திரை புரியும் கரியமா தலசயனத்துறை பெருமாள் அருள்மிகு மாமல்லபுரம் தலசயனத்துறைவர் பெருமாள் திருக்கோயிலிலே நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ஒரு கோயில் எனில் ஒரு திவ்ய தேசமாக விளங்குவதற்கு 7 உபமானங்கள் இருக்கின்றன என்று ஆச்சாரிய பெருமக்கள் நிர்ணயம் செய்துள்ளனர். அந்த 7 நிர்ணயங்களை பற்றி மேலும் மேலும் அடியார் பெருமக்கள் கலந்துரையாட உள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஒரு திவ்ய தேசத்திற்கு செல்கின்ற வேளையிலே இந்த திவ்ய தேசம் எப்படிப்பட்டது என்பதை மூவர் முதல்வர் என்கின்ற வகையிலே வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்று ஆரம்பித்தார் பொய்கையாள். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக என்று அவ்வளவு தூரம் ஏன் செல்ல வேண்டும் என்பதை நினைத்தாரோ என்னவோ பூதத்தாழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுத்திரியா என்று
ஞான விளக்கேற்றினார் இன்புறு சிந்தை சகசிராதாரம். அதனால் இருவரும் ஏற்றிய அந்த விளக்குக்கு சாட்சாத் எம்பெருமான் திருக்காட்சி பொழிஞ்சருள சிலிர்த்து போனார் பேயாள். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அருக்கன் அருநிறம் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புல்சங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் என்று இடையிலிருந்த இடைக்கழியை நீக்கினான் என்பது ஒரு விஷயம். இங்கே எதற்காக வருகிறோம் என்றால், முதல் மூவருள் இரண்டாமவர் ஸ்ரீ பூதத்தாழ்வாருடைய ஜன்மஸ்தானம் இது. ஆச்சாரியர்கள் சொல்வார்கள், அடியார் பெருமக்களை விட ஆழ்வாரை விட ஆண்டவன் அவ்வளவு உயர்ந்தவன் அல்ல என்பதாக நமது வைணவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுவது வாஸ்தவம். அதனால் ஆழ்வார்களுடைய திருப்பாசுரத்துடன் எங்களுடைய ஸ்ரீமான் ராமானுஜன், ஸ்ரீமான் முரளிபட்டர் எல்லோரும் இதை இப்பொழுது பாசுரத்தை அனுசந்தித்து நாம் துவக்கலாம். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்குருகி ஞானச் சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் இறைவனைக் காணும் இதயத்திருள்கட ஞானமென்னும் நிறைவிளக்கேத்திய பூதத் திருவடி தாள்கள் நெஞ்ச துறைய வைத்தாடும் இது ராமானுசன் புகழோதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்தமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த பெத்திமையோர் என்னும் முதலாழ்வார்கள் என்னும் பெயரிவர்க்கு இன்னதுலகத்தே திகழ்ந்து யானே தவம் செய்தேன் ஏழு பிறப்பும் எப்பொழுதும் யானே தவமுடையேன் எம்பெருமான் யானே இருந்தமிழ் நன்மாலை எனையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது. ஞானத்தமிழ் புரிந்த பூதத்தாழ்வார் தன்னை பெருந்தமிழன் என்று சொல்லிக்கொண்டு இரண்டாம் திருவந்தாதி, அதுவே இருந்தமிழ் நன்மாலை என்று போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட இரண்டாம் திருவந்தாதி 100 பாசுரங்களை பாடி எம்பெருமானிடத்தில் இரண்டர கலந்தவர் இரண்டாவது ஆழ்வாரான பூதத்தாழ்வார். ஒரு அடியார் பெருமகனுக்கு ஒரு ஆச்சாரியன் உண்டு. அடியேன் பெற்ற ஆச்சாரியர்கள் நிறைய பேர் உண்டு. ஒரு ஆச்சாரியர் அல்ல. காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி முதல் கொண்டு எடுத்தார் அநேக ஆச்சாரியர்களுடைய திருவடியை நான் சேவித்திருக்கிறேன். என்னை ஆப்தராக ஏற்றுக்கொண்டு என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து நான் ஒரு தொலைக்காட்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது பல நுணுக்கமான வைணவ சித்தாந்தங்களை, அதன் தத்துவங்களை, அதன் விஷயங்களை வியாக்கியானமாக விளக்கி அருளுவர் தற்போது பரமபதத்திலே எழுந்தருள் நித்திய சூரியாக அமைந்திருக்கின்ற திருவல்லிக்கேணி ஸ்ரீசைலை துறைவர் சுவாமி. அவருடைய பேரன் ஸ்ரீ ராமானுஜன். இந்த ஆப்தர் மாமல்லபுரம் ஸ்ரீமான் முரளி அவர்கள் மிக அற்புதமான வைணவ சித்தாந்தத்தை பெரியவர்களிடம் கற்று அதை உலகம் முழுக்கும் உபதேசித்து அல்லது அருளி அல்லது சொற்பொழிவாற்று வைணவத்தை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும், அதன் வியாக்கியானங்கள் எப்படி, பெரியோர்கள் விவரித்தது எப்படி என்பதெல்லாம் கரை கண்டவர். 108 திவ்ய தேசங்களை படம் பிடித்தவர். அவர் பாதம் படாத திவ்ய தேசம் இல்லை என சொல்லலாம். அப்படிப்பட்டவர் அடியனுடன் எழுந்தருளியிருக்கிறார். இந்த வைணவ களஞ்சியம் கோட் டெம்பிள் வழங்கும் வைணவ களஞ்சியம். வைணவம் என்பதை பற்றி அனைவருக்கும் தெரியும். அது ஸ்ரீ வைணவம். தெரியாதவர் எவரும் இல்லை. ஆனால் இந்த சம்பாஷணை என்பது ஒரு நினைவுபடுத்துவதற்காகத்தானே தவிர அதிகாரப்பூர்வமாக அல்ல. பல விஷயங்களை நாம் உள்வாங்குகிறோம், பல நூல்களை படிக்கிறோம், பல ஆச்சாரிய பெருமக்களின் காலட்சேபம் உபன்யாசம் கேட்கிறோம். அதிலிருந்து சில வரிகள் அதைத்தான் சொல்ல இருக்கிறோம். இது ஏதோ நாங்கள் ஆழ்வார்கள் போல அனைவரும் இங்கே அமர்ந்து சொந்த கருத்தை சொல்லவில்லை. இந்த கருத்துகள் அல்ல அனைத்தும் பெருமாளின் திருவடியிலிருந்து பிறந்தவை என்று சொல்லி தற்போது ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீ ராமானுஜாய நம. ஆழ்வார்கள் திருவடிகளே சர். தமிழுக்கே உயர்வு கொடுத்தவர் முதல் 3 ஆழ்வார்களில் இரண்டாவதான ஸ்ரீ பூதத்தாழ்வார். அவருடைய ஜென்மஸ்தானம் கடல் மல்லை. சுருக்கமாக சொன்னார் மாமல்லபுரம், மகாபலிபுரம்,
என்றும் சொல்லுவார். கடல் மல்லையில் அருள்மிகு ஸ்தலசேன பெருமாள் திருக்கோயில், அருள்மிகு நிலமங்கை தாயார் தனிக்கோயில் நாச்சியார். இப்பொழுது ஸ்ரீமான் முரளி சுவாமியுடன் அடியேன் அமைந்திருப்பது ஸ்ரீ பூதத்தாழ்வாருடைய திரு நந்தவன். அற்புதமான நந்தவன். மலர்களின் மகிமை என்னவென்றால் நோயை குணமாக்கும் என்பது ஒரு 250 மலர்களுக்கு பொருள் இருக்கிறது. மலர் மகத்துவம், மலர் மருத்துவம் இரண்டும் சொல்வார். அதனால்தான் பூவினோடு நீரும் கலந்துதான் அந்த நேரங்களிலே சைவத்திலே நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பூவினோடு நீரும் கலந்துதான் பகவானுக்கு சமர்ப்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு நந்தவனம் இது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் மலர்களிலே நான் மல்லிகை என்று அருளி செய்திருக்கிறான் பகவான் கண். இந்த தோட்டம் ஆழ்வாருடைய தோட்டம். உள்ளே வருகின்ற நேரத்திலே ஒரு 28 மரங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 28 மலர்கள் எதுக்காக? இந்த மலர்களை பற்றி ஸ்ரீ பெரியாழ்வார் என்ன பார்க்கணும்னு சொல்கிறார். இந்த மலர்கள் ஒவ்வொன்றும் என்ன தன்மை கொண்டது? இந்த மலர்களால் பக்தர்கள், அதாவது அடியார் பெருமக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? பல திருக்கோயில்கள் தலமரம் பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் முதலில் பக்தர்கள் சேவிக்க வந்தது அதனுடைய தீர்த்தம் தலமரம், அதற்கு பகவான். இங்கே நாம் அமர்ந்திருப்பது ஒரு அழகான தோட்டம். இது நேராக அருள்மிகு ஸ்தலசேன பெருமாள் திருக்கோயில் எதிரே இருக்கும் மண்டபம். ஒவ்வொரு பக்தர்களும் ஸ்ரீ ஸ்தலசேன பெருமாள் தரிசனம் முடிந்தவுடன் இங்கே நந்தவனத்தை சுற்றி பார்க்க வேண்டும். அவரவர்களுக்கு ஒரு மரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எதை நாம் யாசிக்கிறோமோ அந்த மரம் அருள் செய்யும் என்பது சத்திய வாக்கு. அப்படி இங்கே இருப்பது 28 மரங்கள். மல்லிகை முக்கியமானதா என்பது ஒரு கேள்வி. இங்கே எல்லா விருட்சங்களும் இருக்கின்றன. விருட்சம் அஸ்வத்த மரம் பகவான், அஸ்வத் நாராயணன் பகவான், மரத்தின் பெயரையே வைத்து. அப்படிப்பட்ட இந்த 28 மரங்களுடைய தன்மையை பற்றி மிக அழகாக, மிக தெளிவாக அடியார் பெருமக்கள் உபயோகப்படுத்தும் விதத்தில் ஸ்ரீமான் முரளி அவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ இந்த 28 மரம் என்ன? அது எண்ணு 28. சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அப்படின்றது தான் நம்மாழ்வாருடைய வாக்கு. ஸோ ஒரு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு எடுத்தால் முதல்ல நீரை சுமந்து தான் போகணும். அது எங்கடான்னா திருமலையில் இன்றைக்கும் அன்றைக்கி பெரிய திருமலை நம்பிகள் பண்ண கைங்கரியத்துக்கு ஏற்ப ஆகாச கங்கையிலேருந்து தான் தீர்த்தம் நித்தியம் திருவாராதனம் நடக்கிறது. மாமலர் அடுத்தது மாமலர். ஸோ புஷ்பங்கள் நந்தவனம் அமைச்சு தான் பண்ணணும். இன்றைக்கும் திருவரங்கத்தில் நம்பெருமாளுக்கு மதுரகவி நந்தவனம் அப்படின்னு இந்த அம்மா மண்டபம் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து வர புஷ்பங்கள் தான் சாத்திரம். பக்தர்கள் கொடுக்குற புஷ்பம் ஒரே ஒரு நாள் இந்த பூச்சாத்து உற்சவம் நடக்கும்போது தான் நம்பெருமாளுக்கே சாத்த முடியும். மற்ற நாள் அந்த மதுரகவி நந்தவனத்துலேருந்து தான் புஷ்பங்கள் வருது. வேறு யார் கொடுத்தாலும் சாத்த மாட்டான். ஸோ அதனால் எந்த திவ்ய தேசமாக இருந்தாலும் முதல்ல நந்தவனம் அமைக்கணும். அதுக்கு முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா பெரியாழ்வார். பெரியாழ்வார் அன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூரில் நந்தவனம் அமைச்சு டெய்லி பாமாலை பாடுறதுக்கு முன்னாடி பூமாலை கட்டி பெருமாளுக்கு சாத்தினார். அந்த கைங்கரியத்தை வச்சு தான் மகாலட்சுமியை என்ன பண்ணால் பெரியாழ்வார் திருமகளார் ஆண்டாளை அவதாரம் பண்ணார். நிலமகளா அவதாரம் பண்ணது அந்த அவர் அமைச்ச நந்தவனத்திலேயே பிருந்தாவனம் துளசி பாத்தி நடுவில் ஆழ்வாருக்கு மகளாக தோன்றி பெருமாள் கண்டெடுத்து பக்தியை ஊட்டி வளர்த்து ஆண்டாளை வளர்த்தார். பூக்களை பற்றியும் ஆண்டாள் பாடியிருக்கா. செருந்தின்னு பாடியிருக்கா. செருந்தி பூன்னு ஒரு புஷ்பத்தை பற்றி பாடியிருக்கா. அதெல்லாம் வர பின்னாடி வரும். ஸோ அப்படி வரும்போது ஆண்டாள் தான் சொல்லியிருக்கா, தூமலர் தூவி தொழுது. பகவானை பாடி பண்ணும்போது இந்த மாயனை மண்ணு பாசுரத்தில் தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து. ஸோ அதனால் முதல்ல பாடினதே அதான், தூமலர் தூவி தொழணும். ஸோ அன்னன்னைக்கு புஷ்பங்களை பறித்து பகவானுக்கு கட்டி நம்ம போடணும். இப்போ கால வர்த்தமானங்கள் பூக்கடையில் புஷ்பம் இருக்குது, வாங்குகிறோம், வாங்கி பெருமாளுக்கு சாத்துறோம். ஆனால் நந்தவனம் அமைச்சு பண்ணுறது தான் ஒரு ரொம்ப விசேஷம். ஒரு சின்ன விஷயம்.
ஏன்னா கால பரிபானம்னு நீங்கள் சொல்லிட்டு கடையில் அங்காடியில் வாங்கி தான் நேற்று புஷ்பமோ இன்னைக்கு புஷ்பமோ, ஆனால் வாங்குகிற அடியார் பெருமக்கள் அதையெல்லாம் நினச்சி வாங்கலை. பகவானுக்கு சாத்திரமேனு அப்படி தினமும் பரிச்சு பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும்போது முதல் நாள் புஷ்பங்களை வாங்கி மறுநாள் சாற்றலாம். அதுதான் இன்றைக்கி இப்போ இந்த கலியுகத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ ஆழ்வார்கள் காமிச்ச மற்ற வழியில் நந்தவனம்ன்ற ஒரு இடமே கிடையாது. எல்லா இடமும் பார்த்தா நம்ம ஃபுல்லாக கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஆகி போச்சு, பிளேசஸ் ஆகிடுச்சு. அதனால தான் ஒவ்வொரு நந்தவனத்தை பராமரிக்க வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரோட முயற்சிகள் தான் இருக்குது. ஸோ உள்ளூரில் யார் யார் இருக்குமோ, எந்தெந்த இடம் இருக்குமோ அவெல்லாம் வந்து நான் இன்னொன்று சொல்லிட்டு இருக்கேன், தானுகந்த நிலமெல்லாம் தனதால் பற்றின்ட்டு பகவான் வந்து இறங்கிட்டான். ஏதோ ஒரு முனிவர் ஒரு ரிஷி வேண்டினார், பெருமாள் வந்துட்டார், சன்னதியும் கட்டியாச்சு, ஆழ்வார்களும் பாடினான். ஆழ்வார்கள் பாட்டு திவ்யதேசங்கள்லாம் எடுத்து அந்த திவ்யதேசங்களுக்கு எம்பெருமானார் உடையவர் என்ன பண்ணார், போய் கைங்கரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி வழி காமிச்சார். பெரிய திருமல் நம்பி அந்த நாளில் தீர்த்த கைங்கரியம் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த சிந்துபூ பகரம் திருவேங்கடம் அப்படின்ற பாசுரத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் வியாக்கியானம் சொல்லும்போது உடையவரே என்ன சொன்னார், யாராவது போய் திருமலையில் போய் புஷ்ப கைங்கரி நந்தவனம் வச்சு ஏரி அமைச்சு புஷ்ப கைங்கரி பட்டத்தை தயாராக இருக்கும்போது அது சரித்திரம் இருக்குது. அனந்தாழ்வான்னு ஒருத்தர் போனார், தன்னுடைய பத்தினியோட போயிட்டு அங்கே ராமானுஜ ஏரி பண்ணி நித்தியப்படி புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருந்தார். ஸோ அதில் இந்த கைங்கரியம் தான் ஏற்றோம், அந்த கைங்கரியம் தான் ஏற்றோன்னு சொல்ல முடியாது. கைங்கரியத்தை பார்த்தா முதல்ல திருவிளக்கு இடுறது, திருவிளக்குன்னா பெருக்கிறது, கோவிலை சுத்தம் பண்ணுறது, மாவட்ட தோரணம் கட்டி கோலம் கோவில் போடுறது, அதுலேருந்து ஆரம்பித்தா ஸோ அப்புறம் தீர்த்த கைங்கரியம், திருவாராதனம், அப்புறம் தலிகை பிரசாதம் பண்ணுறது, ஸோ அது விநியோகம் எல்லாமே கைங்கரியங்கள் தான். அதுதான் அந்த உடையவரே அந்த காலத்தில் 10 கொத்து பரிவாரம்னு ஒன்று ஸ்ரீரங்கத்தோடு ஏற்படுத்தினார். ஸோ ஓடம் ஓட்டுறவன், சலவை தொழிலாளி, பண்ணான் இருக்கவன், அப்புறமா வந்து ஒவ்வொன்றும் சந்தனம் அரைச்சி கொடுக்குறதுக்கோ எல்லையர் கொடுத்துக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கைங்கரியத்துக்கு ஆள் இல்லை. முதல்ல உடையவரை பண்ணார கஷ்டமே இப்போ ஸ்ரீ வைஷ்ணவத்தை வளர்க்கணுன்னா கைங்கரியத்தை முதல்ல உண்டு பண்ணுறதுக்கு எல்லாரும் வாங்குவார். பாறையில் ஆசையோடு இருக்கலாம் மாரியார்கள் கூறுவேன், யார் யாருக்கு ஆசை இருக்கோ திருமாலடியாராக வாங்கும் வந்து பெருமாளுக்கு கைங்கரியத்தை பண்ணுவோன்றத முதல்ல வார்த்தையே. அப்புறம் மற்றபடி டெவலப் பண்ணலாம், முதல்ல கைங்கரியத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் கைங்கரியம் தான் முக்கியம். அதில் இந்த நந்தவன கைங்கரியத்தில் ஆழ்வார்கள் வந்து இந்த புஷ்பத்தில் ஈடுபட்டா. எல்லாருமே பாமாலை பாடினதே பூமாலை தொடுத்துக்கிட்டு தான். ஸோ எல்லாருமே புஷ்பத்தில் ஆசைப்பட்டா. அதில் முதல் பார்த்தா பெரியாழ்வார். பெரியாழ்வாரே சொன்னார், அந்த பூச்சூட்டல் ஒரு பதிகமே 10 பதிகம். பூச்சி விட்டல்னு 10 பாசுரம் பாடினார். அதில் செண்பக மல்லி கடைசி பாசுரம் சொல்லியிருக்கார், செண்பக மல்லியோடு செங்கநீர் இருவாச்சி என்வகை பூவும் கொணர்ந்தேன். ஸோ 8 புஷ்பங்களை பற்றி அவர் சொல்கிறார். அதே தான் கண்ணனே சொல்கிறான், அகிம்சா புஷ்பம் சமா புஷ்பம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புஷ்பங்களையும் பற்றியும் பேசுகிறான். அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சொல்கிறீங்க. இப்போது செண்பகப்பூவை பற்றி கடை சொல்கிறார். குறிப்பாக ஸ்ரீ பெரியாழ்வார் செண்பகப்பூவை பற்றி ஏன் சொன்னார்? செண்பகத்துக்கு என்ன மகிமை? அதான் இப்போ செண்பகத்தை எப்படி பெருமாளுக்கு சாத்தம்? நீங்கள் சொன்னீங்க பகவான் கிருஷ்ணன் வந்து மலர்களிலே மல்லிகையாக இருக்கேன்னு. ஆழ்வார்கள் பார்க்கும்போது செண்பகத்துக்கு தான் முதல் பாடத்து கொடுக்கு. என்னென்னா ஒவ்வொரு புஷ்பத்தை ஒவ்வொரு இடத்துல சாத்தணுன்றதுக்கே ஒரு ஐதீகம் இருக்குது. அதில் செண்பகத்தை வந்து பெருமாளோட திருமார்பில் சாத்தணும். திருமார்பில் தான் மகாலட்சுமி இருக்கா. ஸோ அதனால் அந்த செண்பகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இப்போ நம்ம பெரிய மாலையாக வருது, நிறைய கட்டணும். ஆனால் இருந்தாலும் செண்பகத்தை ஒரு ரவுண்டாக கட்டி கொடுப்பா. ஸ்ரீரங்கத்தில் போனால் கூட பார்த்தா தாயார் சன்னதி முன்னாடி போனீங்கன்னா சகப்பாக கட்டி சின்ன சின்னதாக தான் கட்டியிருப்பாள். அது திருமார்பில் தான் சாத்தணும். திருமார்பில் சாத்தி அதில் மகாலட்சுமி வைக்கணும். ஸோ செண்பகத்துக்கு உண்டான இதுவே அதான். முதல்ல மகாலட்சுமி அடையாளமானது இந்த செண்பகம். புஷ்பங்களே லட்சுமியோட அவதாரங்கள் தான். இருந்தாலும் அடுத்தது வந்து திருத்துழாய். திருத்துழாயின்னு பார்த்தா எங்கே வேணாலும் சாத்தலாம். பெருமாள் அதுவே ஆழ்வார்களே பாட்டு, எம்பெருமான் தோளின் மேலும் தாளின் மேலும் திருமுடி மேலும் எங்கே வேணாலும் திருத்துழாய் புஷ்பத்தை எங்கே வேணாலும் சாத்தலாம். ஸோ அது ஏன்னா திருத்துழாய் தான் முளைக்கும் போதே வாசனையோடு முளைக்கிறது ஒரு புஷ்பம் என்னன்னு பார்த்தா அது திருத்துழாய் தான். ஸோ அதனால் திருத்துழாய்க்கு மகிமை அப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து மெயினாக அதனால தான் ஆண்டாள் அவதாரம் பண்ணதே வந்து அந்த பிருந்தாவனம்னு. இந்த பிருந்தாண்டா துளசின்னு பேர். அந்த துளசி காட்டில் தான் அவதாரமே பண்ணான். என்னென்னா பிஞ்சாய் பழுத்தாலே ஆண்டாலே சொல்லுவோம். ஸோ முளைக்கும் போதே பக்தி வாசனையோடு பிறந்தவோ. அதே மாதிரி துளசியை வந்து முளைக்கும் போதே அது ஒரு வாசனையோடு வந்துடும். ஸோ அதை எடுத்துக்காட்டால் தான் அந்த துளசி ஆகுது. ஸ்ரீ பெரியாழ்வார் 8 வகை பூக்களை பாடினார். 8 வகையான பூக்கள். ஆழ்வார்கள் 100 வகையான பூக்களை பாடி இருக்கிறார். அந்த நேரத்திலே பூவும் நீரும் கொண்டு தான் பகவானை சேவிச்சாங்க எல்லாரும். அப்புறம் வழக்கத்தில் தேங்காய் பழம் நமக்கு என்ன நிவேத்தியம் இருக்கும், நிவேதனம் சொல்கிறோம், நிவேதையாமின்னு சொல்கிறோம். நிவேதனம் காட்டும், நிவேதையாமி சாப்பிடும். ஆக பூக்கள் தான் ரொம்ப முக்கியம். எதுக்கும் மங்களகரமான பூக்கள் தான். பூக்கள் இல்லை என்றால் இல்லை. இப்போ 100 வகை பூக்கள், 8 வகை பூக்கள். ஆக இங்கே ஸ்ரீ பூதத்தாழ்வாருடைய நந்தவனத்தில் 28 மரம் வச்சிருக்கு.
இந்த 28 மரத்தில் ஒரு சிலது பகவானுக்கு என்ன பிரீத்தியானது, இதை பற்றி பாசுரங்கள் என்ன சொல்லப்படுகிறதுன்னு நீங்கள் அடியார் பெருமக்களுக்கு நேராக சொல்லிடுங்க. பெரியாழ்வார் திருமொழியில் கண்ணனை யசோதை பாவனையில் தான் எல்லா பாசுரங்களும் அமைச்சார். அவர் பாடின பாசுரங்கள் எல்லாம் யசோதை பாவனையில். ஒரு யசோதை எப்படி தன்னுடைய கண்ணனை தாளாட்டி சீராட்டி நீராட்டி பூச்சூட்டி மகிழ்ந்தாலோ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுமே. அதில் பார்த்தா முதல்ல பாசுரமே வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் அப்படின்னு பாடும்போதே எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் கலந்தராயிற்றே. ஸோ அந்த காலத்தில் ஆயர்கள் எப்படி அந்த 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்துன்னு பாடினான். ஸோ அந்த புண்ணியாவஜனம் அப்படின்னு சொல்லியிருப்பான். 12ஆம் நாள் 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் தான் ஒரு குழந்தை பிறந்து 12ஆம் நாள் அந்த புண்ணியாவஜனம் பண்ணி பேர் வைக்கிறது. அந்த கிருஷ்ணன் ஒரு பேர் வச்சாலும் இல்லையோ அப்போ அப்படி ஆடி மழைகிறாலும் அதுதான் ஆரம்பமே. ஸோ ஒரு குழந்தை பிறந்தது. ஸோ அது தொட்டில் இட்டா. ஸோ சீதக்கடலும் அமுதுன்ன தேவகி அப்படின்ற பதிகத்தில் யசோதை வாவியில் பாத கமலங்கள் காணீரே பாலவாயிர் காணீரே அப்படின்னு சொல்லிட்டு யசோதை எல்லாரும் ஆயர்களை கூப்பிட்றாலாம். இந்த மாதிரி குழந்தை பிறந்து தொட்டிலில் போட்டிருக்கோம் பாருங்கோ சேவிக்கோன்னு. ஸோ அது திருவடியை சேவிக்கிறது. ஸோ இப்படி எதனால் அந்த பெரியாழ்வாருக்கு அப்படி வந்ததுன்னா, முன் ஜென்மத்தில் துவாபர யுகத்தில் அவர் மாலாகாரராக அவதாரம் பண்ணார். மாலாகாரர் தான் பெரியாழ்வாராக அவதாரம் பண்ணார். ஸோ அந்த புஷ்பத்துக்கு ஆசைப்பட்டதுனால தான் அந்த புஷ்ப கைங்கரியம் கலியுகத்தில் பெரியாழ்வாருக்கு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி அந்த ஆழ்வார்கள் பாசுரத்திலே பார்த்தா அந்த செண்பக மல்லியோடு செங்கடி இருவாச்சி என்வகை பூவும் கொண்டேன்னு பாடினான். பாடும்போது முதல் பாசுரமே பார்த்தா செண்பகம், அப்புறம் மல்லிகை, அப்புறம் புன்னை பூச்சூட்ட வாராய் அப்படின்னு பாடினான். கருமுகை பூச்சூட்ட வாராய் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினான். அந்த கருமுகைன்றது பார்த்தா ஒரு முள்ளோடு சேர்ந்த ஒரு செடியாக தான் இருக்குது. நீங்கள் அதை இப்போ பார்க்கலாம் பின்னாடி. அந்த முள்ளோடு சேர்ந்த செடி. ஆனால் அந்த கருமுகை பூ, அந்த கருமுகை பூச்சூட்டி எப்படி மகிழ்ந்தான்னு தெரியாது. அது கருமுகை பூன்னு பாடினான். அதுக்கப்புறம் பாதிரி பூச்சூட்ட வாராய் அப்படின்னு. பாதிரின்னு ஒரு பெரிய மரம், அது மரமாக தான் இருக்கும். அதில் ஒரு புஷ்பம் இருக்குது. அந்த பாதிரி பூச்சூட்ட வாரான்னு அந்த பாதிரியோட பூவை சூட்டி மகிழ்ந்திருக்காரு. ஸோ புன்னைப்பூ பார்த்தா மரமாக வளர்ந்ததை தவிர நல்ல ஒரு வாசனை புரிந்து மலராக தான் இருக்குது. இப்போ அந்த புன்னைப்பூ சுட்டி கட்ட முடியுமா, இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பூக்கடைக்காரர்கிட்ட கொடுத்து கட்டி தருவாரா, மாலையாக கட்டுவாரான்றது தெரியல. இருந்தாலும் அந்த மாதிரி பூ. ஆனால் இப்போ மோஸ்ட்லி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செண்பகம் கட்டுறோம், மல்லிகை கட்டுறோம், முல்லை கட்டிக்கிறோம். அதுக்கப்புறமா இருவாச்சின்னு ஒரு பூ, மல்லி பூக்கிறது, அந்த இருவாச்சின்னு ஒரு பூச்சூட்ட வாராய்னு இருவாச்சி பூ போடுறோம். இது முக்கியமாக என்னன்னா குறுக்கத்தி பூச்சூட்ட வாராய் அப்படின்னு பாடிட்டாங்க. அந்த குறுக்கத்தி பூன்றது மாதவி பூன்னு சொல்கிறான். சில பேர் நீரோர் பலம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் அந்த மாதிரி ஒவ்வொரு சில வழக்கு வழிகள் இருக்குது. அந்த குறுக்கத்தி என்ற புஷ்பத்தில் அவதாரம் பண்ணவர் தான் பூதத்தாழ்வார். இந்த 12 ஆழ்வார்களே ஒரு பூவோட அவதாரம் பண்ணதா அவர் பூதத்தாழ்வார்னு பேர். குறுக்கத்தி என்ற ஒரு மாமலரில் அயோனிஜரா துவாபர யுகத்தோடைய கடைசி சந்தி, கலியுகத்தோட ஆரம்பம் வரல, அந்த முடிவில் துவாபரகத்தோட முடிவு கலியுகத்தோட ஆரம்பம், அந்த காலத்தில் அந்த முதலாளரோட அவதாரம். அந்த அவதாரத்தில் குறுக்கத்தி என்ற புஷ்பத்தில் அவதாரம் பண்ணவர் இந்த பூதத்தாழ்வார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நந்தவனத்தை என்ன பண்ணோம், இந்த சம்ரோக்ஷனைக்கு அப்புறமா பண்ணும்போது சரி இது வெறும் நந்தவனமாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது ஆழ்வார்கள் தீமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆழ்வார்கள் பாசுரத்தில் என்னென்ன புஷ்பங்கள் சொல்லியிருக்கான்னு பார்த்தோம். அதில் கூட பெரியாழ்வார் சொல்லும்போது கார்கோடர் பூச்சூடி வருகின்ற தாமோதரா கற்றுத்துளியால் பண்ணேன். அந்த கார்கோட பூன்றது பார்த்தா ஒரு விஷமுள்ள செடியாக இருக்குது. செங்காந்தல் மலர், கருங்காந்த மலர், அந்த மாதிரி புஷ்பங்கள்லாம் இங்கே நடலை. மோஸ்ட்லி நட்டுருக்கிறது பார்த்தா அரளின்னு ஒன்று நட்டுருக்கோம். அப்புறம் பாரிஜாத புஷ்பம், ஏன்னா என்னாதன் தேவிக்கு இன்பப்பு ஏதால் பாசுரம், அதனால் பாரிஜாதன்ற ஒரு மலர் இங்கே நட்டுருக்கு. இப்படி ஒவ்வொரு யுகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மலர் நட்டுருக்கோம். ஸோ 4 யுகத்துக்கு உண்டான பெருமையான புஷ்பங்கள் என்ன, அதை பற்றியும் நம்ம பின்னாடி பார்க்கணும். மாமல்லபுரம் மாமல்லை அருள்மிகு தலசைன பெருமாள் திருக்கோயிலே இங்கே ஆழ்வார் ஸ்ரீ பூதத்தாழ்வார் அவதார ஸ்தலம். இந்த அற்புதமான அவதார ஸ்தலத்திலிருந்து வைணவ கலைஞர் தொடக்கமாகிறது. இந்த அவதார ஸ்தலம் ஒரு பெரிய தோட்டமாகவும் பழங்கால கற்கள் நிறைந்த மண்டபமாகவும் காட்சியளிக்கும். இப்படி ஒரு அவதார ஸ்தலத்தை, இப்படி விட்ட ஆழ்வாரை நாம் சேவிக்க வேண்டியது நம் வாழ்வில் ஒரு நாளேனும் நம் வாழ்க்கையில் சேவிக்க வேண்டும். இங்கே 28 விருட்சங்கள் உள்ளன. வனம், ஒரு சிறிய வனம், நந்தவனம். அது மட்டுமின்றி ஆழ்வார் பாடியது காணல் உருகின்றேன் கல்லருவி முத்துகிற போன விழவில் ஒளியதிர என்றபடி இங்கே என்ன என்றால் முத்துக்கள் உடையதாக சீமான் முரளி அவர்கள் இங்கே உரையாற்றி வைத்தார். என்ன முத்து சார் அது? திருக்கோயிலை பிள்ளான்
இந்த 2ஆம் திருவந்தாதிக்கு ஒரு தனியன் அருளி செய்திருக்கிறார். என் பிறவி தீர இறைஞ்சினே நின்னமுதா அன்பே தகலி அளித்தானை நண்புகள் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கழல். பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. அப்போ பாண்டிய நாட்டு முத்துடைத்து இங்கே வந்துதா, இது பல்லவர்களுடைய துறைமுகமாக விளங்கிய இடம். கலங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை. பாண்டிய நாடு முத்துடைத்து என்கிறோம், தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, சோழ நாடு சோறுடைத்து. இது ஒரு பேச்சு வழக்கு மொழி. அப்படி இருக்கும்போது இது வந்து கடல் மல்லை. அப்படிப்பட்ட இடத்துல முத்துக்கள் எங்கேருந்து வந்ததுன்னா 4 முத்துக்கள் வந்து தான் சொல்லலாம். 4 வேதம் 4 மாதிரி. முதல் முத்துன்னு எடுத்துட்டா இந்த மல்லாபுரி க்ஷேத்திரத்தில் ஸ்தல புராணப்படி எல்லாரும் தவம் பண்ணிட்டு இருக்கான். அப்போது புண்டரீக மாமுனிவன், அந்த புண்டரீக மாமுனிவன்ற முதல் முத்து இங்கே வந்து சேர்ந்து முதல்ல வந்து பார்க்குறார். இங்கே பக்கத்தில் இருக்க புஷ்கரிணியில் 1008 இதழ்கொண்ட தாமரை புஷ்பம் இருக்குது. இந்த புஷ்பத்தை கொண்டு போய் நம்ம திருப்பார்கடலில் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வங்கக்கடலையே கைகாலில் இறக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் ஸ்தல புராணம். அப்போ பகவான் பார்க்குறான், அடுத்த முத்துவ வரார். ஆஹா, இவரை நம்ம பக்தன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, அடியாருக்கு அருள் செய்யணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணால், பகவானே திருப்பார்கடலை விட்டுட்டு மகாலட்சுமியை கூப்பிடலை, ஆதிசேஷன் இல்லை, சங்கு சக்கரங்கள் இல்லை, யாரும் இல்லை. பகவானே ஒரு வறியவனாக வயசானவராக வந்துட்டான். வந்து என்னப்பா பண்ணுறேன் சுவாமின்னா, இந்த மாதிரி நான் கைகளால் நீர் இறக்கிறேன், இது நடக்கிற காரியமாக, திருப்பார்கடல்ன்றது எங்கேயோ இருக்குது, எங்கேயோ முடியுமா அப்படின்னு. இல்லை நான் என்னோடய வைராக்கிய பக்தி இல்லை, எப்படி பெருமாளை போய் சேவிச்சுடுவேன், இந்த புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், சரி இந்த காரியத்தை நான் பண்ணுறேன், எனக்கு பசிக்கிறது, எனக்கு உணவு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். சரின்னு புண்டரீக மாமணி ஊருக்குள்ளே வரார். வந்து அவர் உணவு எடுத்து திரும்பி வரும்போது பார்த்தா அது பெரியவரை காணும். எங்கடா போனான்னு பார்த்தா பெருமாள் பார்த்தா தரையிலே படுத்துட்டுருக்கார் சயனத்தில். ஸோ ஸ்தல சயனம். ஸோ 8 வகையான சயனம் உங்களுக்கே தெரியும். அது நீங்களே சொல்லுங்கள், ஒவ்வொரு சயனம் என்னென்ன இருக்குன்றது. நமக்கு சேஷ சயனம்ன்றது ஆதிசேஷம் ஸ்ரீரங்கம்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே பாம்பில் தான் படுத்துருக்கா. வீரசயனம், மாணிக்க சயனம் எல்லாம் சொல்கிறோம். அதில் தர்பசயனம்ன்றது ராமரே வந்து திருப்புலானியில் தர்பசயனமாக இருக்கான். அப்புறம் பாலசயனம்ன்றது சிறுபுலியூர், சின்னதை வரல பாலசயனம். இங்கே ஸ்தல சயனம் பார்த்தா மகாலட்சுமி இல்லை, யாரும் இல்லை, 4 சதுர்புஜங்கள் இருக்குது, 4 கைகளோடு படுத்துட்டு பெருமாள் பார்த்தார். சரி புண்டரீகம் பண்ணி பார்த்தார். வந்தவன் பெருமாள் தான் தெரிஞ்சு அந்த திருவடியில் சாவரப்பூவை சமர்ப்பிச்சுட்டு கை கூப்பி வரவா எல்லாருக்கும் இதே மாதிரி சேவையை கொடுங்க அப்படின்றார். ஸோ இதனால் அந்த கோவில் அங்கே தான் கட்டிடு. பெருமாள் வந்து இன்றைக்கும் பார்த்தா நம்ம எல்லாரும் கடற்கரை கோவில் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்குது. அங்கே தான் பெருமாள் இருக்கார். அதனால தான் மங்களாசாசனம், திருமங்கியாரோட மங்களாசாசனமே பிணங்களிடு காடதனோடு நடமாடு பிஞ்சகனோடு வணங்கு திரு சக்கரத்து எம்பெருமானார்க்கு இடம். ஸோ பிணங்களோட காடெல்லாம் அங்கே பின்னாடி சிவனும் இருக்கார், முன்னாடி சரசேர பெருமாள் அங்கேயும் படுத்துட்டு இருக்கார். இங்கே படுத்துருக்கிற கோயில் தான் முதல் கோயில். ஆமாம், ஆழ்வார் திருமங்கி ஆழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள் அங்கே தான் இருக்கார், கடற்கரை ஓரத்தில் இருக்கார். அவருக்கு தான் மங்களாசாசனமே. பிற்காலத்தில் 14ஆம் நூற்றாண்டில் இந்த கடல் சீற்றத்துக்கும் போது இந்த மாதிரி ஆகுமே அப்படின்றதுக்காக ஊருக்குள்ளே இப்போ இருக்க கோவிலை கட்டியிருக்கா. இப்போ அந்த பழைய கோயில் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அங்கே இப்போ சேவிக்கிறதுக்கே இப்போது போய் சேவிக்கிறோன்னா பெருமாளை சேவிக்கிறோன்னா டிக்கெட் கொடுத்துருக்கோம். அது போட்டு தான் வாங்கி போய் உள்ளே போய் 75 ரூபாய் வாங்குறான். அதை வச்சு தான் போய் உள்ளே சேவிக்கணும். மற்றபடி பூஜைகள்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ஆகமம். ஆக பெருமாள் எங்கிருந்தாலும் என்ன என்று சொல்லிவிட்டு ஆழ்வார்கள மங்களாசாசனம் அருளி செய்த பெருமாள் வங்கக்கடல் ஓரமாக இருந்தாலும் அடியார் பெருமக்களின் தரிசனத்திற்காக இங்கே எழுந்துள்ளார். உண்மை. இந்த ஸ்தலத்தில் ஆழ்வார் முதல்ல வந்தாரா, அரங்கன் முதல்ல வந்தாரா? முதல்ல வந்தவர் பெருமாள் தான், ஆழ்வார் இல்லை. இவர் இப்போ இந்த ஆழ்வாருக்கு பார்த்தா இந்த கல்வெட்டு கீழே இவர் வந்து பூதத்தாழ்வாருடைய வரலாற்று குறிப்பு, அவருடைய அவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய செய்தியோடு இருக்கார். இவர் இருக்கார். இவர் எப்படின்னா துவாபர யுகத்து கடைசி பாகத்திலையும் கலியுகத்தோடைய அந்த சந்தி, அதில் தான் அந்த முதலாளரோட அவதாரமே அப்படின்ட்டு தான் வைணவ குரு பரம்பரை சொல்கிறது. பாடித்திரியும் பரமயோகிகள் ஒரு நாள் ராத்திரி ஒரு ஊரில் தங்க மாட்டான். இப்படியே திருமாலை பற்றி பாடிட்டே அந்தந்த ஊருக்கு ஒவ்வொருத்தராக போயிட்டு எந்தெந்த ஊரில் போனாலும் அந்த ஊரில் பெருமாளை பற்றி பாட வேண்டியது. இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தான். இவன் 3 பேரும் ஒன்று சேர்க்கணும்னு ஆசைப்பட்டான் பெருமாள். இது 3 பேரும் இந்த முத்தமிழையும் கூட்டினான். முத்தமிழை கூட்டுறேன் என்னென்னா, அந்த கரும்பு கொண்டு போய் ஆலையில் கொண்டு போய் விட்டால் ரசத்தை புழிஞ்சு எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரும்பை நாளாக மடித்து போட்டு புழிஞ்சு எடுப்பான். அந்த மாதிரி இவன் 3 பேரையுமே ஒன்றா சேர்த்து புழிஞ்சு எடுக்கணும்னு பார்த்தா. புழிஞ்சு எடுத்துல வந்தது தான் அந்தாதிகள். அதில் தான் முதல்ல அந்த மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தில் கொட்டுற கடுமையான மழை, இருட்டு, ஒன்றுமே தெரியலை திருக்கோவிலூரில். அது திருக்கோவிலூர் வைபவம்னே அதுக்கு பேர்.
பெருமாள் முதல்ல பொய்கையாழ் வரப்போ மிருகண்ட மகரிஷி ஆசிரமத்தை தட்டுறார். தட்டின உடனே அப்புறம் என்னன்னா இங்கே தேகலி இடைகலியில் போய் இருக்குன்றார். அவர் படுத்துட்டே இருக்கார். பின்னாடி இவர் பொற்காலிட்ட பிரான், இவர் பின்னாடி போகிறார். போய் கதவை தட்டுறார். அடுத்தது தட்டின உடனே என்னன்னா 2 பேரும் அமர்ந்திருக்கா. 3ஆவதாக பேயாழ்வார வரா. ஆனால் 4ஆவதாக ஒருத்தர் நிற்கிறார். என்னடா இது 2 சக்கரத்தினோட மாட்டின்றது கரும்பு. அந்த கரும்பு இவனன்னு நினைத்தேன். ஏன்னா இவருக்கே இந்த பெருமாளுக்கு வந்து கடல் மலை கிடந்த கரும்பேன்னு திருமங்கி மகனாசாசனம். திருமங்கி ஆழ்வார் இவரை கடல் மலை கிடந்த கரும்பேலே பாடினார். அந்த மாதிரி அந்த திருவிக்கிரமனே கரும்பாக மாட்டினான்னு தெரியாது. அதுலேருந்து வந்த ரசம் தான் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. இப்போ ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் ஒரு திருவரசு இருக்கும். சிலருடைய விஷயங்களை நாம் போக போக இந்த வைணவ களஞ்சியத்திலே எங்கெங்கே திருவரசு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுறார். இவருடைய திருவரசு எங்கே தேகலின்னு ஒன்று இருந்துருது இல்லையா, அந்த மிருகண்ட மகரிஷி ஆசிரம தேகலி. அந்த தேகலியே தான் வந்து திருவரசாவே எடுத்துக்கணும். என்னென்னா பெருமாளே அங்கே இருந்தால் பொதுவாக எல்லா சடத்திலையும் பார்த்தா ஒரு மகரிஷி இருப்பார். எல்லா ஊர்லேயும் பார்த்தா சாலிகோத்திர மகரிஷி. ஆனால் ஒரு ஆழ்வார்களே வந்து 3 பேருமே அங்கே இருந்ததுனால அதனுடைய அவளுடைய வரலாற்று அவளுடைய அவதார நோக்கம் அத்தோடு முடிஞ்சு போகிறது அப்படின்றத குரு பரம்பரை சொல்கிறான். அதனால் பெருமாள் இருக்கார். 3 முதலாழ்வார்கள் 3 பேரும் அங்கேயே பெருமாளையே திருவிக்கிரமனை சேவிச்சுட்டு இருக்கா. இப்போ ஸ்ரீ பூதத்தாழ்வார் திருமஞ்சனத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு சின்ன கேள்வி கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன, இந்த ஆழ்வார்கள் எல்லோருமே ஆச்சாரிய பெருமக்களாகவும் இருந்திருக்கிறார். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதின் குறவர் தாம்பாழின்னு ஜீர பாடியிருக்கார். இந்த ஆழ்வார்கள் திருவரசு இருக்கிற இடமெல்லாம் இந்த கோ டெம்பிளில் வைணவ களஞ்சியத்தில் மக்களுக்கு எடுத்து காட்டணும். நம்பர் 1. 2வது, எளிய மக்களுக்காக அடியன் கேட்குற ஒரு கேள்வி, திருவரசுன்னா என்ன? திருவரசு அப்படின்னா அவனுடைய அவதார நோக்கம், ஒவ்வொருத்தரோட அவதார நோக்கம். அவரே பெருமாளே 10 அவதாரம் எடுத்தான். அவதாரம் எடுக்கும்போது ராமாவதாரம் முடிகிறது. அண்டு சராசரங்களை வைகுந்தத்தை ஏற்றின்னு சொல்லி எல்லாரையுமே வந்து அயோத்தியில் சரையு நதியில் இறக்கிட்டு கடைசியில் ராமனே வந்து ஆண்டுட்டு அவனே இறங்கினான். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா அந்த பிரபாச க்ஷேத்திரத்தில் அந்த வேடனுடைய அம்பு பட்டு காலில் பட்டு அவங்க கிருஷ்ணாவதாரம் நோக்கம் முடிகிறது. இன்னும் கல்கி அவதாரம்னு ஒன்று எடுக்கலை. அதே மாதிரி ஒவ்வொரு அவதார நோக்கத்துக்கும் முடிகிறது. அதே ஆழ்வார்கள்னு பார்க்கும்போது அவளுடைய அவதார நோக்கம் பெருமாள் வந்து அதுவும் தமிழகத்தில் பிறக்க வச்சதுக்கு காரணமே இங்கே பக்தி மேலோங்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு தான். தமிழ். ஆமாம், இவர் ஞானத்தமிழன். பைந்தமிழன் பொய்கை ஆழ்வார், இவர் ஞானத்தமிழன். இவருக்கு ஆமாம், இவருக்கு ஆனால் இவரை வந்து தன்னைத்தானே பெருந்தமிழன் சொல்லிக்கிறார். அதான் நான் முதல்ல அந்த பாசுரம் சொன்னேன், ஞானத்தமிழ் புரிதலான்னு சொன்னார். அதை விட மெயினாக யானே தவம் செய்தேன் 7 பிறப்பு எப்பொழுதும் ஒரு பாசுரம் இருக்கு. அதுல பெருந்தமிழன் நல்லேன் பெரியது அப்படின்னு தன்னைத்தானே பெருந்தமிழன் சொல்லிக்கிறார். பகவான் கொடுத்த ஒரு சொற்றோடன்னு சொல்றாங்க. பகவான் தான் அதான் தமிழர்களை படைச்சதே எல்லாமே அந்த தமிழுக்கு, அதாவது தமிழில் பக்தி வளரணும். அதுக்காக தான் இந்த ஸ்ரீசுக்திகள் ஆழ்வார்கள் இவருடைய ஈரச்சொற்கள் சொல்கிறோம். அந்த 4000 பிறந்த ஈரச்சொற்களே படைச்சதுக்கு காரணமே இந்த பழகிய மானை கொண்டு இன்னொரு மானை வாய்ப்பு கும்கி யானைன்றாலே ஒரு யானைகளை வந்து கூட்டு வச்சுப்போம். அதே மாதிரி இந்த தமிழர்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே இந்த தமிழகத்தில் அவதாரம் பண்ணவா. அடியன் இப்போ திருமஞ்சனம் சேவிக்கிறேன். அவசியம் அடியன். ஒரு சின்ன கேள்வி, திவ்ய பிரபந்தம் பெரியாழ்வாரிலிருந்து தொடங்குகிறது. உண்மை. ஏன் முதலாழ்வார் 3 வருடம் தொடங்கல? ஏன்னா பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பற்றபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னு மனோகர மாமுனிகள் சொல்கிறார். ஸோ அதுதான் அந்த வாத்சல்ய மனோபாவத்தை காமிச்சு கொடுத்தவர் பெரியாழ்வார். பகவானை வந்து அந்த கிருட வாகனத்தின் மேலே யானையில் ஏறி வரும்போது பொற்கிழியை அறுத்துட்டு வரும்போது பகவானை பார்த்த உடனே கண்ணெச்சில் பட்டுடுவோன்னு சொல்லிட்டு பல்லாண்டு பாடினார். அதுதான் அந்த பெரியாழ்வாரோட ஏத்தம். பெரியாழ்வார்னு கூப்பிட்றமே தான் அவர் விஷ்ணு சித்தர்னு பேர். ஆனால் அவர் பாடின பாசுரங்கள் திருப்பல்லாண்டு ப்ளஸ் பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்கள் வந்து 461 பாசுரங்கள் இருக்குது. அதை அப்படி பார்த்தா நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழி 1000க்கு மேற்பட்ட திருமங்கி ஆழ்வார் பாடினார். ஆனால் அவள் நம்ம பெரியாழ்வார் அவரை கூப்பிடலை. இவரை கூப்பிட்டதுக்கு காரணமே அந்த வாத்சல்ய மனோபாவம். யசோதையோட தன்மையிலேயே பாடி கண்ணனையே பாடினார். நீராட்டம் பாடினார், காப்பீடில் வச்சார், அவரை தொட்டில் இட்டார். ஒவ்வொன்றும் அம்புலி பருவம் ஒவ்வொன்றா பாடி கண்ணனையாகவே பாவிச்சதுனால அந்த பெரியாழ்வார் பாசுரம். சுப்ரண்ண புண்ட்ரோஜ்வலம் கௌஷேயாம் பரசோபிதம் சுரசிதம் சோபாய ஞானப்பிரான் ஆழ்வார்களேத்தும் யவராகத்தனியொருவன் பதம் பணிந்த பெருமான்.